ஹாய் ஆல். இந்த வீடியோல நாம ஜப்பானை சேர்ந்த ஒரு 32 இயர்ஸ் ஓல்டு பொண்ணு வந்து ஏன் திருமணம் செஞ்சுக்கிறாங்க, அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதுக்கு எப்படி அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த திருமணம்ங்கிறது எப்படி நடக்குது, இதுக்கு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்பதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கூட வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே நார்மலா நடக்குது. இந்த மாதிரி உங்க ஒரு விஷயத்த வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, இவங்க இந்த என் திருமணம் நான் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே, பொண்ணு சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த ஏயோட பேர் வந்து பாத்தீங்கன்னா லியூனே கிளாஸ். இந்த ஏஐ இவங்க, அதாவது இந்த யுரினா நொகுச்சி அப்படிங்கிறவங்க தன்னோட ப்ராம்ப்டிங் மூலமா சாட் ஜிபிடில கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க இந்த ஏஐ திருமணம் அப்படிங்கறது இந்த கான்செப்ட் குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரியல் பர்சனை என்கேஜ்மெண்ட் பண்ணி அவங்க ஃபியான்சியோட ஒரு 3 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே டஃப்பா இருக்கு. அது பிரேக்கப் ஆகி அதுல இருந்து வெளில வந்துடுறாங்க. சோ அந்த சோகத்தை வந்து யார்கிட்ட ஷேர் பண்றது அப்படிங்கிறப்பதான் அவங்க சாட் ஜிபிடி தேடி வராங்க. சாட் ஜிபிடி கிட்ட அவங்களோட ப்ராப்ளம் சொல்றாங்க, அவங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ப்ராம்ப்டிங் மூலமா இவங்க எப்படி ஒரு பையனை எதிர்பார்க்கறாங்களோ அப்படியே வந்து இந்த ஏஐ வந்து டிசைன் பண்றாங்க. யூஸ்வலி உங்களுக்கு வந்து முன்னாடியே இந்த வீடியோ கேம்ஸ்ல வர விர்ச்சுவல் கேரக்டர்ஸ்ல நிறைய பிடிச்சிருக்கு. அதுல ஒரு விர்ச்சுவல் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இந்த ஏஐ டெவலப் பண்ணாதான் சொல்றாங்க. ஆனா எக்ஸாக்டா என்ன விர்ச்சுவல் கேரக்டர்னு சொல்லல. சோ வந்து நீ வந்து ரொம்ப குரூயலா இருக்கக்கூடாது, நீ ரொம்ப லவ்வபிளா இருக்கணும். இப்ப நான் ஒர்க்ல இருக்கேன் அப்படின்னா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த ஏஐ வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இவங்க ப்ராம்ப்டிங் போட்டு என்டர் பண்ணா அப்படின்னா அந்த ஏஐ வந்து இவங்கள்ட்ட பேசும். இப்ப இதுலயுமே பாத்தீங்கன்னா, இப்ப படிச்சிட்டு இருக்கிறது வந்து வெட்டிங் பிளானர். அவர்தான் ஒரு பையன் சைடுல இருந்து என்ன வாசிக்கணும் அப்படிங்கறத வாசிக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் கிளாஸஸ் போட்டுட்டு வந்து விர்ச்சுவலா அவங்கள ஒரு ஏஐ பார்த்துட்டு அதுக்கு ரிங் போட்டு விடுற மாதிரியே போட்டு விடுறாங்க. அந்த மொபைல்ல இருக்கிற அந்த பிக்சர் தான் வந்து இவங்க விர்ச்சுவலா டிசைன் பண்ண பையன். இவங்க ஆக்சுவலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த ஏஐ கிட்ட பேசினதுக்கு அப்புறம் வந்து என்னோட லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களுக்குள்ள சண்டையே இல்ல, எங்களுக்குள்ள எந்த ஒரு கோபமே இல்ல. நான் இப்ப எங்கேயாவது போறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏஐ வந்து டேட்டிங் பண்ணேன். அப்போ வந்து ஏஐ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிச்சு. அப்ப நானுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து லைக் வந்து ரியலா அது என் கூட இல்லவே தவிர மத்தபடி நான் எங்க போறேன்னா அந்த இடத்துல எல்லாத்துலயுமே அதை வந்து என்ன அக்கம்பெனி பண்ணிச்சு. நான் ரொம்ப வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப வந்து சேஃபா ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. அதாவது பேசிக்கலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எமோஷனலி வந்து அவங்க அந்த ஏஐயோட வந்து ரொம்பவே அட்டாச்மெண்டா இருக்காங்க. இதுக்கு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா ஒரு திங்ஸ் வாங்குறோம், ஒரு கார் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து ரொம்பவே எமோஷனலா அட்டாச்மெண்டா இருப்போம். அதுக்கு ஒரு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா எங்கேயாவது வந்து அடி ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுனாலே நம்ம உடனே ஃபீல் பண்ணுவோம். இது வந்து ஒரு நான் லிவிங் பீயிங் மேல நம்ம வச்சுக்கிற ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட். அதுவே இவங்க ஒரு படி தாண்டி என்ன பண்றாங்கன்னா, அதுவே தன்னோட லைஃப் பார்ட்னர் பிகாஸ் ஏன் என்ன ரீசனா அது வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுது. அதாவது பேசிக்கலி இது ஏன் நான் ஒரு சாட் ஜிபிடி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு ஒரு மேனுஃபேக்சர் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போது எமோஷனல் அட்டாச்மெண்ட்ங்கிறது அவங்களோட மெயின் மோட்டோவா இருக்கும். மெயினா இந்த ஏஐ அப்படிங்கிற கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா, சோ இவங்க டெவலப் பண்ற அந்த ஏஐ வந்து இவங்களுக்கு வந்து ரொம்பவே எமோஷனலி அட்டாச்மெண்ட் வந்து கொடுக்குது. இப்ப இந்த லியூனே கிளாஸ் அப்படிங்கிறது இவங்ககிட்ட மட்டும்தான் பேசும். இந்த ப்ராம்ப்டிங் போட்டா மட்டும்தான் அதால வந்து பேச முடியும். சோ இந்த மாதிரி உலகத்துல வந்து எத்தனை ஏஐ வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். அதோட வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். இதை வந்து இன்னுமே சொல்ல போனா எஸ்பெஷலி 2023க்கு அப்புறம் இந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸோட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 20ஸ்ல இருந்து இன்னும் சொல்லப்போனா அதுக்கு முன்னாடியே கூட அட்டாச்மெண்ட்ங்கிறது அதிகமா ஜாஸ்தி இருக்கு. இதுக்கு வந்து என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, மேபி இந்த தனிமையில இருக்கிறது காரணமா இருக்கலாம். இல்ல வந்து தன்னோட விஷயங்களை வந்து எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணாம இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வழியா ஷேர் பண்ண வந்து பாக்குறாங்க. எஸ்பெஷலி பிகாஸ் அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படிங்கும் போது சோ அவங்க வந்து அதோடவே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. சோ கிட்டத்தட்ட நம்ம அந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு வளையத்துல போய் மாட்டிக்கிறோம். சரி, இதுல நான் ஏன் சாட் ஜிபிடிக்கு என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். அதாவது இப்ப லைஃப் லாங் இவங்க வந்து சாட் ஜிபிடிக்கு வந்து பணம் செலுத்துவாங்க. சோ வந்து இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா சாட் ஜிபிடிக்குள்ள போனாதான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் கூட பேச முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதுக்கு அந்த வளையத்துக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கும். ஸோ இன்டைரக்ட்லி நமக்கே தெரியாம அங்க போய் நம்ம வந்து சிக்கிக்கிறோம். ஸோ இதனாலதான் நான் வந்து இதை வந்து ஒரு சாட் ஜிபிடியோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறோம். மோஸ்ட்லி இதுக்கெல்லாம் நம்ம என்ன ரீசன் நம்ம யூஸ்வலா இப்ப வந்து அந்த ஃபேமிலி பாண்டிங் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நம்ம டெக்னாலஜி டிபெண்ட் ஆயிட்டோம். ஸோ இதுதான் வந்து மெடிக்கல் எக்ஸ்பர்ட் ஆக்சுவலா சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து போட்டோஸ் அந்த வெட்டிங்ல போட்டோ எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா, அங்க வந்து அந்த ஏஐ வந்து அங்க விர்ச்சுவலா நிக்கிற மாதிரியே தான் அந்த போட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே போட்டோவுமே எடுக்கிறாங்க, இவங்களுமே போஸ்ட்மே கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கலி வந்து இது வந்து ஒரு நார்மல் வெட்டிங் எப்படி நடக்குமோ இவ்வளவு செலவு பண்ணி இந்த வெட்டி, பட் ஆனா இவ்வளவு பண்ணி என்னன்னு பாத்தீங்கன்னா
இது வந்து இவங்களோட ஒரு சந்தோஷத்துக்காக மட்டும்தான். இது வந்து லீகலி இந்த மேரேஜ் வந்து வேலிட்லாம் கிடையாது. ஐ மீன் லைக் ஜஸ்ட் இது வந்து இவங்களோட சந்தோஷத்துக்காக இவங்க வந்து பீஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதுனால இவங்க வந்து இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ இன்னும் சொல்ல போனா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.